காஷ்மீர் காத்திருக்கு, குளு குளுன்னு இருக்க குளு மணாலி காத்திருக்கு, முந்தி அடிக்கு மும்பை காத்திருக்கு, டெல்லி காத்திருக்கு, சிங்கார சென்னை காத்திருக்கு, வளர்ந்து வரும் சோழிங்கநல்லூர் காத்திருக்கு, காத்து வமல்யூர் காத்து. தம்பி, காத்துக்காரமா வந்துட்டாங்க. காத்துடுங்க. என் பேரு வீரப்பெண். நான் வீர பார்க்கணுன்னு அம்மா வீரப்பெண்ணு பெண் வச்சாங்க. ஆனால் இப்போ மூச்சு விட காத்து கூட எல்லாமே பாடுறேன். விட்டா நீ பேசிட்டே இருப்ப. நான் போய் காத்து வாங்கிட்டு வரேன். நான் போலன்னா அங்க கண்மணி எல்லாம் காத்தையும் வாங்கிட்டு போயிடுவா. காத்துக்காரமா ஒரு சிலிண்டர் காத்தி எவ்வளோ? வளன்னு பேங்க் பேச நேரம் இல்லை. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சொல்கிறேன். இந்த காற்று வெறும் 50,000 ரூபாய் மட்டும் தான். என்னது 50,000 ரூபாவா? நல்லா சுத்தமான காத்துமா இது. இதுக்கு 10 நாள் வாரண்டியும் இருக்கு, 5 நாள் கேரண்டியும் இருக்கு. இதை சும்மா மூக்கில் வச்சு எடுத்தோம்னா 1 மாசத்துக்கு வரும். நம்ம பொழப்பு இப்படி சிரிப்பா சிரிக்குது. காலைல சொகுசா போகணும், குழு நேசில தூங்கணும். இப்படி எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு நச்சு போகிய காட்டுல கலந்து விட்டாச்சு. ஏசியும் காரும் நம்ம காண்ட போறோம். ஆனா காத்து நம்மளுக்கு அத்தியாவசியம்னு இப்போ வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு இங்கே உட்காந்து வியாபாரம் பண்ண வேண்டியதுதான். இங்க சத்தான உணவு மாத்திரை கிடைக்கும். நீங்க என்னென்ன உணவு மாத்திரை சாப்பிட்ருக்கீங்க? இட்லி மாத்திரை சாப்பிட்ருப்பீங்க, சாம்பார் மாத்திரை சாப்பிட்ருப்பீங்க, சட்னி மாத்திரை சாப்பிட்ருப்பீங்க, ஏன் வடை மாத்திரை கூட சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் எல்லாம் கலந்து ஒரு மாத்திரை ஃபுல் மீல்ஸ் மாத்திரை சாப்பிட்ருக்கீங்களா? ஒன்று போட்டு அப்போ வயசுமா கும்முன்னு இருக்கும். அதில் எனக்கு 10 மாத்திரை கொடுங்க. இது ஒரு மாத்திரை 4,000 ரூபாய். இந்தாங்க 10 மாத்திரை. என்னது ஒரு மாத்திரை 4,000 ரூபாவா? அப்போ 10 மாத்திரை 40,000 ரூபாவா? ஐயோ, அதிகமாக மகசூல் வரணும்னு விவசாய நிலத்தில் பூச்சி மருந்து கொட்டோன்னு கொட்டினாங்க. தொப்பு துறவி எல்லாத்தையும் பிளாஸ்டிக்கால் நிறச்சாங்க. ஒழுங்கா விவசாயம் பண்ணியிருந்தா ஏன் இந்த நிலமை? சுத்தம் சோறு போடுன்னு சும்மாவா சொன்னாங்க? அப்பப்பா நான் வேலை சூரியனுக்கே போயிட்டு வந்த மாதிரிலாம் இருக்கு. இல்லை டாக்டர் வர டெய்லியும் 3 டம்ளர் தண்ணி குடிக்க சொல்லியிருக்காரு. எங்கள் பாட்டி சொன்னதானே கேட்டிருக்கேன். நம்ம முன்னோருங்கெல்லாம் நதியில் நீந்துவாங்களாம், கிணத்துல குதிப்பாங்களாம், குளத்துல குளிப்பாங்களாம். இப்படி எல்லாம் தண்ணியில் பொழுது போக்கி மைக்கிழிச்சே விளையாடுவாங்களாம். ஆனால் அதெல்லாம் குப்பையோ மண்ணையோ கொட்டி பள்ளத்தை நிரப்பி பெரிய பெரிய கட்டளங்களை கட்டி தண்ணி போட்டிக்க பலி இல்லாம பண்ணியாச்சு. ஹலோ, யார் பேசுறீங்க? டேய் தம்பி, செவ்வாய் கிரகத்துல இருந்து அக்கா பேசுறேன்டா. அக்கா சொல்லுங்க அக்கா. தம்பி, பூமியில எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்க இருக்கா நல்லா இருக்குது. இங்கோட தண்ணி பஞ்சம், காற்று பஞ்சம், சாப்பாடு பஞ்சமாக்கா, எல்லாமே ஒரே பஞ்சமாக்கா. அதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், உடனே கிளம்பி செவ்வாய் கிரகத்துக்கு வாங்கன்னு சொன்னா கேட்குறீங்களா நீங்க? ராக்கெட்டை பிடிச்சி இப்பவே செவ்வாய் கிரகத்துக்கு வந்துடுறேன்க்கா. ஓகேடா தம்பி. நம்ம ஊருக்கு புதுசாக ஒரு தாத்தா வந்திருக்காரு. அவர் எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு. நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்துட்டு போகலாமா? ஓ, பார்க்கலாமே, வாங்க போகலாம். ஐயா வணக்கம் ஐயா. வாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயா, நாங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போகலான்னு இருக்கோம். எங்களுக்கு நல்லதா நாள் சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு தண்ணியில கண்டோம். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? நாங்க உங்களை ஜோசியம் பார்க்க சொல்லையே. ஆமா, உங்களுக்கு நீல கண்டோம், நிலத்துல கண்டோம், காத்துல கண்டோம், சாப்பாடுலயும் கண்டோம். அதுக்கு நாங்க என்ன செய்யணும் ஐயா? கண்டத்தை தீர்க்க வேண்டும் என்றால்
பட்டுக்கினேன். இது என்ன அண்டம்? சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். அண்டம் என்றால் என்னவென்று சொல்லுங்கள். அப்படி கேளுங்கள் மக்களை, கேளுங்கள். அண்டம் என்றால் உலகம். நான் வாழும் பூமி, அது சுற்றியுள்ள இயற்கை, அதில் வாழும் உயிரினங்கள், இவை அனைத்தும் சேர்ந்ததே உலகம். நான் கொடுக்கும் விதை மண்ணில் ஊன்றி அதில் நீரூற்றி அதை வெளிச்சமாக்குங்கள். இந்தாங்கள் விதை. ஐயா, விதைகள் கொடுக்கும்போது தண்ணியையும் சேர்த்து தந்தால் நல்லா இருக்கும். இந்தாப்பா தண்ணி. நான் இந்த தண்ணியை மாசுலேருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். மாசுலா அங்கதான் நாங்களும் போதான் இருக்கோம். என்னப்பா சொல்ல? வாட்டர் பிளானட் சொல்ற பூமியிலேயே நம்ம வாட்டர் இல்லாமல் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் அந்த மாசுக்கு வேற போறீங்களா? இங்கே இருக்கிற ஆறு, ஏரி, குளம், நிலம், காற்று இவற்றை அசுத்தம் செய்யாமல் தூய்மையாக பாதுகாக்க முயற்சி செய்யுங்க. அதிகமான மரங்கள் அதிக மழையை தரும். அதிக மழை பெரிய நீர்நிலைகளை உருவாக்கும். எனவே அதிகமான மரங்களை நட்டு அதிக மழையை பெறுவோம். ஆமா, நம்ம முன்னோர்கள் செய்ய தவறியதை நம்மள அச்சு செய்வோம். நம்ம வருங்கால சந்ததிக்கு தூய்மையா உலகத்தை விட்டு செல்வோம். காத்திடுவோம், காத்திடுவோம், இயற்கை வளங்களை காத்திடுவோம். காத்திடுவோம், காத்திடுவோம், இயற்கை வளங்களை தூய்மையாக காத்திடுவோம். Thank you, children. இந்த நாடகத்தில் நடித்த கதாபாத்திரங்கள் ஆக்சிஜன் விற்பனையாளராக கெசியா ரியோனா, வீரப்பனாக புகழ்மாறன், வீரப்பன் சகோதரியாக மிராக்லின் நான்சி, உணவு மாத்திரை விற்பனையாளராக நிவேதிகா, உணவு மாத்திரை வாங்குபவராக அனம் ஃபாத்திமா, அதிகப்படியான உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக லக்ஷன் மற்றும் பார்கவி, செவ்வாய் கிரகத்தில் வசிப்பவராக ஜோதிஸ்மிதா பத்தக் மற்றும் கடைசியாக இயற்கை ஆர்வலராக நத்தானியல் மேக்சன் லியோ. Put your hands together for our performers. All the dialogues in this Tamil drama very beautifully voiced by the children themselves under the guidance of Mrs. Jansi Rani and Mrs. Teresa. Thank you, children.